இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. அந்தியூரில் இருக்கிற கோட்டை பெருமாள் கோவிலுக்கு தான் போயிருந்தேன். துளசி வாங்கியாச்சு, பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி வாங்கியாச்சு. கூட்டங்க, நிறைய கூட்டம். அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு சாமி பார்க்குறதுக்கு. லைனில் நின்று தான் சாமி பார்க்கணும். இந்த வழியாக போயிட்டு அந்த வழியாக விட்டாங்க. இதுதான் பரமபத வாசல் வழியாக வெளியில் வர்றது. நாங்களும் லைனில் நின்றுட்டு சுவாமிக்கு நெய் தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சுவாமி நல்லபடியாக தரிசனம் பார்த்துட்டு இன்னொரு பெருமாள் கோவில், பேட்டை பெருமாள் கோவில் இருக்குது அந்தியூரில், அங்கேயும் போயிட்டு அப்புறம் முருகர் கோவிலுக்கு போயிட்டு அந்தியூர் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு சூப்பரான தரிசனம் எல்லா பக்கமுமே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சமைச்சு முடிச்சிட்டேன். சுட சுட சாதம். நீங்கள் யார் யாரெல்லாம் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரசம், அப்புறம் வெண்டைக்காய் வந்து தேங்காய் போட்டு புளி ஊற்றி சூப்பராக சுண்ட வச்சதுங்க. சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமான வெண்டைக்காய் சுண்ட வச்சுருக்கிறேன். அப்புறம் பீட்ரூட் பொரியல், வெண்டைக்காய் சுண்ட வச்சது, பீட்ரூட் பொரியல், ரசம். இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதிய சாப்பாடு. நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓவியா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாயந்தரம் கோவிலில் இருந்து வரும்போது வேர்க்கடலை விற்றுட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம்.